வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்து ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் 9 இருக்க அந்த வாரத்தில். ஸோ 9, 10, 9 நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. கடகராசிகள் 2ஆம் அதிபதியான சூரியன் 4ல் நீச்சமாக இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரினால் ஒரு சின்ன சின்ன மனக்காயங்கள் வர்றது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ல் இருக்காருங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வீடு நல்ல புலங்களில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரினால் நல்ல நன்மைகள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் எமோஷன் ஆவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்போது உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். போட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும், கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது. சில பேர் பெரிய பிரயாணங்கள் எல்லாச்சும் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9ல் வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ அப்பாவுக்கும் உங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் ஆட்சி படுத்தணும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் ஏன்னா 5 8 போதே கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கோவப்படுவீங்க தொழில் ரீதியான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் யோகங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், புதிய வீடு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் சூரியன் அங்கே நீச்சமாக இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன நிலபலங்களாக ஒரு மனக்காயங்கள், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. கடக லக்னமாக சந்திரன் தசாபதி. சந்திரன் நல்ல பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அதில் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி தத்துவங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப அகலக்கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடக லக்னமாக ராகு தசாபுத்தி தந்திரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பெரிய பணம் கிடைக்கல, பெரிய ஆளாக முடியலைங்கிற எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ, எதிர்பார்த்தது பெருசாக நடக்கலைங்கிற எமோஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வேலையில் பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப எமோட் ஆகிருப்பீங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரன். குரு பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரும். அப்பாவுக்கும் உங்களுக்குமே ஒரு மனஸ்தாபம் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப ஸ்டபனாக இருப்பேன், அப்படி தான் இருப்பேன்னு சொல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணி எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி 3 12ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ குழந்தைகள் அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள், வேலை விஷயங்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. கடக லக்னமாக கேது திசாபதினா கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் விடு கொடுக்குன்னு பேசுவீங்க. சில பேர் நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் கடன் வாங்குற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி வந்தவங்க சுக்கிரன் 4ல் ஆட்சி படுத்தணும். புதிய நிலபுலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் அற்புதமாக
கவனமாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள். ஸோ சாமியார்னாலே யாருங்க, அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்கிறவங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பட் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறவர்கள். பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கோளாக பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கிளாஸஸ் போடுறாங்க. அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது. அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப் தான். பட் அங்கே என்னென்னா, அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலே சொல்லி கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள். என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு 2-3 கோடி கிடச்சிருக்குன்னு வச்சுப்பேன். பட் அது வந்து காசு கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா அதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுனர் அவர். ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நான் பர்டிகுலராக சொல்லலை. அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க. அவர் காலைல 7 மணிக்கே போட்டார். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை, அடுத்த நாளும் 12 மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார். நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாட்டம் தான் அது. ஏன்னா வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது. அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துட்டு இருந்தது, கேள்வி பதில், இந்த மாதிரி எல்லாமே அரட்டை கச்சேரியாக தான் இருந்தது. இதில் காமெடி என்னென்னா, அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா, எப்போ இது ஓடுதாப்பானா, இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க, அடுத்த நாள் நைட்டு ஒரு 15-20 நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். மற்றவர்களுடைய நேரங்களை விரயம் பண்ணி காசு பண்ணும். அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் ஏர்ன்ட் மோர் தென் 25 lakhs. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏர்ன் பண்ணார். அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கே 10,000 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைக்கு 10,000 ரூபா, ஒரு 280 பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு. அப்போது 28 லட்சம் ஒரே நாள் செலவு. 5 லட்சம்னா கூட 23 லட்ச ரூபா பாக்கெட்டில் போட. பட் அவர் என்ன சொல்ல, ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும். கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க, எனக்கு தெரியல. ஏன்னா வேதாந்திரி மகரிஷியோடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில 1-2 சாமிகள் நல்லாவே இருந்தது. ஓகேங்களா, பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இப்போ இது நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நமக்கு ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள். கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம். ஒரே நாளில் 25 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கணும் தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்க வழியா, மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது. அதனால் யோசிங்க. யார் பர்டிகுலராக வந்து வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷனாகி போச்சு. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஒரே நாளில் அள்ளணுங்கிறது தான். ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடினா தான் கிடைப்பாங்க. பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.